ஐயோ, அவரா அவங்க வீட்டுக்காரர்? இந்த அக்கா சிரிக்காவ, அக்கா பூ வாங்கி கொடுக்காருன்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. உங்கள் வீட்டுக்காரர் டெய்லி பூ வாங்கி கொடுக்காரா? ஐயோ, அவரா அவங்க வீட்டுக்காரர்? எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு டெய்லி பூ வாங்கி கொடுத்துட்டே இருந்தார். நான் கூட ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சே நம்ம மாமாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம், தினமும் பூவாக வாங்கி கொண்டு வந்து கொடுக்காரேன்னு நினச்சேன். ஒரே ஒரு நாள் தான்க்கா தெரிஞ்சிச்சு, பூ எனக்காக வாங்கலை, பூக்காரிக்காக வாங்கிட்டு வர்றாரு. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் இப்படித்தான், ஏட்டி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னாரு. உள்ளே அடுப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உடனே மாமா எங்கேயாவது வைங்க மாமா, அந்த வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்குறேங்க்கா, என் போட்டோ இருந்துச்சு, அதில் மாட்டி வச்சுருக்கேன். ஏன் அங்கே மாட்டி வச்சுருக்கிறீன்னு கேட்டால், அங்கே தானே இவ்வளோ பெரிய ஆணி இருந்துச்சு அப்படி. இன்னொரு நாள் இப்படி பூ வாங்கிட்டு வந்தார். அங்கே எங்கேயாவது வைங்கன்னு சொன்னேன். போய் பார்த்தா வீட்டில் வேலை செய்கிற அக்கா பெருக்கிட்டு இருந்துச்சுக்கா, அவர் தலையில் கொண்டு போய் வச்சுட்டார். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வீட்டுக்காரர் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா ஆசையாக பொண்டாட்டி ஏங்க நீங்களே வச்சு விடுங்கன்னு சொல்லணும். இதை செய்கிறது கிடையாது. வீட்டுக்காரர் ஆசையாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எம்மா ஏதாவது செஞ்சு வைனா ஏதாவது செஞ்சு வைக்கணும். நான் கூட எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிப்பேன், மாமா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட வாரியலான்னு. நான் ஃப்ரெண்டோடு சாப்பிட்டுட்டேன் பாரு. வீட்டில் வந்து அப்புறம் பொங்கி வச்சதுலாம் நாய்க்கா போக முடியும்? காசு கொடுத்து வாங்கின பொருள் வீணாக போயிடக்கூடாதுன்னு தின்னு தின்னு ஊதின உடம்பு காய் அப்படி வீணாக போயிடும்னு அவரை கூப்பிட்டு வர இல்லைக்கா? இதெல்லாம் வந்து இப்போ வந்து சின்ன சின்ன நகைச்சுவையான விஷயங்கள். இந்த நகைச்சுவையான விஷயங்களுக்குள்ளே ரொம்ப ஆழமான ஒரு காதல் இருக்குது. அந்த குட்டி குட்டியான விஷயங்களை தான் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரு கணவன் நடுநிலையாக நிற்கும் போது அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். ஹெல்த் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ். ஈவென்ட்ஸ் அண்ட் பப்ளிசிட்டி பார்ட்னர் ஏசிடிசி ஈவென்ட்ஸ். ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் opens its first store from Coimbatore to Chennai in Mugapere.